தமிழ்நாட்டின் குடிசை வீடுகளில் இருந்தும், சாமானிய ஏழை எளிய பாட்டாளி மக்களின் வீடுகளில் இருந்தும், உங்களை மாதிரி தாய்மார்களின் வீடுகளில் இருந்தும் 1 அல்ல 2 அல்ல 100 அல்ல 200 அல்ல 448 சாமானிய வீட்டு பிள்ளைகள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரின் வழிகாட்டுதலில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தினால் இன்னைக்கு JEE தேர்வை எழுதி உயர்கல்விக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இந்தியால வேற ஒரு ஸ்டேட்ல நீ இதை எனக்கு காட்டு. தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் நாம் இன்றைக்கு வழங்குகிறோம் என்று சொன்னால் அது நின்றுவிடக் கூடாது என்பதற்காக ஸ்டாலின் தொடர வேண்டும். இப்பொழுது வாங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்பது வருகின்ற ஜூன் மாதத்திற்கு பிறகு அது 2000 ரூபாயாக வழங்கப்படும் என்று சொன்னாரே, அது தொடர வேண்டும் என்று சொன்னால் ஸ்டாலின் தொடர வேண்டும். இப்படி ஒவ்வொரு திட்டம் சார்ந்து அந்த திட்டமெல்லாம் இன்றும் நம் பயன்பாட்டுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான். தமிழ்நாடு முழுவதும் உரையாற்றுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அங்கே நான் எங்கே பேசுவேன் என்று சொன்னால், கூட்டத்திற்கு முன்பு நின்று பேசுவேன். திருவெரும்பூர் தொகுதியில் மட்டும்தான் குடும்பத்திற்கு முன்பு நின்று நான் பேசுகின்ற உணர்வை நான் பெற்றிருக்கேன் என்று சொல்லும் பொழுது, என்னை உங்களிடம் கொண்டு வந்த எங்களுடைய கழகத்தினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்கள் பட்டிமன்றத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இந்த ஆண்டோடு 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார் அண்ணன் லியோனி அவர்கள். அவருக்கு நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும், என்னுடைய தாய் வீடாக இருக்கின்ற நம்முடைய திருவெரும்பூர் தொகுதி மக்களின் சார்பாகவும் ஒரு கணையாளியை அழைத்து அவர் நான் பெருமைப்படுத்த விரும்புகிறேன். இப்படி இந்த ஏமாற்றுக்காரர்களை வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் 2026 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்பார். அதற்கு இந்த திருவெரும்பூர் தான் முதல் அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும். எங்களுடைய அன்பு தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதே திருவெரும்பூர் தொகுதியில் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று மீண்டும் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் அமைச்சரவையில் மிகப்பெரிய பொறுப்பில் அவர் இடம்பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரின் பலத்த கரவொலியோடு ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும்.